வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன். சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக வாழ்க்கையில எது உண்மை அப்படிங்கறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்து விட்டேன். இனிமேல் நான் வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா, சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு பெரும்பாலும் மாணவர்களுக்கு மனதில் இருப்பதுதான். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன. அதிலிருந்து வெளியே சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு வாய்ப்புகள், இன்னும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா, அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டி விட்டது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது, சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கறது அர்த்தம். ஆறுதல் சொல்றதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்கா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இல்லை. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோசனம் கிடைச்சிடும். போய் இறைவன்ட்ட அழுது மன்றாடி கேட்டுக்கொள், கிடைச்சிடும். ஆனா நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக வேண்டும். இப்போது வேண்டாம் என்று விட்டாய், அதனால் நான் விட்டு விடுகிறேன். ஆனா இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும், அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பா இருக்கும். ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கும். ஒரு நன்மை செஞ்சா நன்மை நமக்கு வரும். ஒரு தீமை செஞ்சிருக்க அந்த ஜீவன் எவ்வளவு வதைப்பட்டு இருக்கும், எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கும். அப்ப அதோட வலியை நீ எப்ப புரிஞ்சுப்ப? இப்ப வேண்டாம் நான் அழுதுட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனா நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அதோட கர்ம பயனா இருக்கும். சரி, இப்ப இந்த இன்ப துன்பத்திலிருந்து வேறுபட்டு நிற்கும் பொழுதுதான் இறைவனை உணர முடியுமானா கட்டாயமா அந்த அடிப்படையான ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகின்றது. அப்ப நாம் இறைவனை எளிதில் நெருங்க முடிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இயல்பா நம்ம சொல்ற விஷயம், கஷ்ட காலத்துல இறைவன் என்னை காப்பாற்றுவதில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. சில பேர் நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த காலத்திலும் இறைவன் உதவி செய்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுவது இயல்பான ஒன்றுதான். ஒண்ணுதான், எப்பவுமே நம்ம நிகழ்காலத்தில் இருப்பது இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய தவறான விஷயமும் கூட அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம் உடல் மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருக்கிறதே தவிர நாம் நிகழ்காலத்தில் இருப்பது ஒன்று எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டு அல்லது கடந்த காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டேதான் இருக்கிறோமே தவிர நிகழ்காலத்தை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. அப்படி நிகழ்காலத்தில் நடப்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அது எவ்வாறு வந்தாலும் அதனை நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது. सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धना